ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்பெஷல் ஷோ சினிமாவில் சுதந்திரம். ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். இந்த சூப்பரான டேல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இண்டிபெண்டன்ஸ் டேவை இந்தியா கொண்டாடி வரும் நிலையில் திரைப்படங்களில் சுதந்திர போராட்டமும் தேசப்பற்றும் எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டன அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை திரைப்படங்களும் மக்களும் ரெண்டென கலந்தவர்கள். இன்றைக்கும் இனிமையான திரைப்பாடல்கள் தான் பலருக்கும் தாலாட்டு. அப்படிப்பட்ட சினிமா மூலம் ஒரு கருத்தை எளிதாக அதே நேரத்தில் வலிமையாகவும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும். அதுலேயும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியையே மாற்றிய வரலாறு சினிமாவுக்கு இருக்கு. அத்தகைய திரைப்படங்கள் மூலம் விடுதலை வேட்கையும் நாட்டுப்பற்றும் மக்கள் மத்தியில் அதிகம் பரப்பப்பட்டன. கலைகள் மூலம் சுதந்திர தாகம் விதைக்கப்பட்ட நாட்டில் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் போராட்ட வரலாற்றில் சொல்லப்படாத பல கதைகளும் கலைத்துறையான சினிமாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். இந்திய சினிமா கிட்டத்தட்ட 110 வயதை நெருங்கிடுச்சுன்னே சொல்லலாம். சுதந்திரத்துக்கு பிந்தைய கடந்த 75 ஆண்டுகளில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாழ்க்கை சித்திரங்களும் சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்களும் பல மொழிகளில் வெளிவந்திருக்கு. பெண்களுக்கு அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர் புரிந்த ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் வீரத்தையும் தியாகத்தையும் வெகுஜன திரையில் பதிவு செய்தது சௌரப் மோடி இயக்கி தயாரித்த ஜான்சி கி ராணி திரைப்படம். இந்த திரைப்படம் 1953 வெளிவந்துச்சு. 1958 வெளியான வங்கமொழி படம் தான் பாகா ஜதீன். மேற்கு வங்கத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் ஜதீந்திரநாத்தை பற்றியது. தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாததாக இருந்துச்சு. ஆனால் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தமிழ் சினிமாவின் பங்கு எப்படி இருந்தது? இந்தியாவில் சினிமா பேச ஆரம்பித்த போது விடுதலை போராட்டம் அதன் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவை சுதந்திர தாகத்தை வளர்ப்பதற்கான ஒரு சாதனமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு துல்லியமான புரிதல்கள் இல்லாத காலகட்டத்திலையும் கூட சுதந்திர தாகத்தை தூண்டும் வகையிலான காட்சிகளும் பாடல்களும் இடம்பெறவே செய்தன. வீரர்களே, சீமைக்காரன் வியாபாரம் செய்ய இங்கு வந்தான். இன்று சிங்காதனத்தில் அமர்ந்து ராஜமணி விடுக்கிறான். நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறான், அவதிப்படுத்துகிறான். இதை யார் பொறுப்பது? ஏன் பொறுக்க வேண்டும்? அவன் ஆதிக்க திமிரை அடக்க வேண்டும். வியாபாரம் படுத்தால் வெள்ளையனும் படுத்து விடுவான். நீங்களெல்லாம் மானமுள்ள மனிதர்கள் என்பது உண்மையானால் இன்று முதல் அந்நிய துணிகளை வாங்கவே கூடாது. இதுவரை வாங்கி இருந்தால் அவற்றை எரித்து சாம்பலாக்க வேண்டும். நம் தென்னாட்டு திலகர் சிதம்பர சிங்கம் தலைமையில் இந்த அரிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமாய் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்ல பேசும் படங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே பம்பாய் இம்பீரியல் மூவிடோன் அதிபர் இரானி பல்வேறு மொழிகளை ஃபில்மில் பதிவு செய்து பார்த்தாரு. அதே போல் தமிழை ஃபில்மில் பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக டிபி ராஜலக்ஷ்மியை பாட சொன்னார். அப்போது அவர் தான் நாடக மேடைகளில் பாடி வந்த பாரில் நம்மை காக்கும் அப்படின்ற பாடலை பாடியதாக தமிழ் சினிமாவின் வரலாற்றை எழுதிய அரந்தை நாராயணன் பதிவு பண்ணியிருக்காரு. தேசபக்தியை தூண்டிய காளிதாஸ். இதுக்கப்புறம் 1931 வெளிவந்த தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் வெளியான போது அந்த படத்தில் தேசபக்தியை தூண்டும் வகையில் இந்தியர்கள் நம்மவர்களுக்குள் ஏனோ வீண் சண்டை அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. இந்துக்களும் முஸ்லிம்களும் தங்களுக்குள் கலவரம் செய்வதை விட்டுவிட்டு ஒன்றுபட்டு போராட வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. தமிழின் முதல் பேசும் படம் காளிதாஸ். இந்த திரைப்படம் ராட்டினமே காந்தி கை பானமாம் அப்படின்ற பாடலின் வாயிலாக சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில் போராடி கொண்டிருந்த காந்தியை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகம் பண்ணிருந்தது. சினிமா பேச தொடங்கிய காலகட்டத்தில் மேடை நாடகங்களே படம் பிடிக்கப்பட்டு
சினிமாவாக காட்டப்பட்டன. அந்த காலகட்டத்தில் மேடை நாடகங்கள் காந்தியின் தீண்டாமை ஒழிப்பு, மதுவிலக்கு, சுதேசி பொருட்களை பயன்படுத்த சொல்லுதல் ஆகியவற்றை பிரச்சாரம் செய்து வந்தன. சினிமாவிலையும் தேசிய இயக்க கருத்துக்கள் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. தேசபக்தி நாடகங்களை நடத்தி வந்த ஆரியகான சபையின் KS சந்தான கிருஷ்ண நாயுடு, பண்டித மோதிலால் நேருவை பறிகொடுத்தோமே அப்படின்ற பாடலை எழுதிய மதுரை MS பாலசுந்தரம், ராட்டினமாம் காந்தி கை பாணமாம் பாடலை எழுதிய மதுரை பாஸ்கரதாஸ், பூமி பாலதாஸ் போன்றவர்கள் சினிமாவுக்கும் பாட்டு எழுத வந்தாங்க. ஒத்துழையாமை இயக்கத்துல சிறை சென்ற MG நடராஜ பிள்ளை, கள்ளுக்கடை மறியல்ல கைது செய்யப்பட்ட SV சுப்பையா பாகவதர், தீண்டாமை எதிர்ப்பு இயக்கத்துல பங்கு கொண்ட சுந்தரமூர்த்தி ஓதுவார், தேசிய பிரச்சாரகர் MV மணி, உப்பு சத்தியாகிரகத்தின் போது ராஜத்வேஷ பாடல்களை பாடி தண்டனை பெற்ற S தேவுடு ஐயர் போன்றவர்கள் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அரந்தை நாராயணன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இதனால தமிழ் சினிமாவில் இயல்பாகவே தேசிய வாசனை வீசியது. என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். 1933 வெளிவந்த வள்ளி திருமணம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த வெட்கம் கெட்ட வெள்ளை கொக்குகளா, விரட்டி அடித்தாலும் வாரிகளா, ஒரு மாசில்லா இந்து சுதேச வளையல், வச்சிரம் பதித்த உச்சித வளையல் போன்ற பாடல்கள் தேசிய உணர்வை வெளிப்படுத்தும் வகையில அமைஞ்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா தணிக்கை என்பது மிக கடுமையானதாக இருந்துச்சு. சுதந்திரம் தொடர்பாக சிறு வசனமோ காட்சிகளோ இருந்தால் கூட அவை நீக்க உத்தரவிடப்படும். இருந்த போதும் இயக்குனர்கள் ஏதோ ஒரு வழியில சுதந்திரம் தொடர்பான விஷயங்களை இடம்பெற செஞ்சாங்க. தமிழ் சினிமாவில் சுதந்திர தீயை மூட்டிய முக்கியமான படங்கள்ல ஒன்று தியாக பூமி. 1937 மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்த தேர்தலில் நீதி கட்சி தோற்கடிக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. இதனால் தணிக்கை விதிமுறைகள் மாற்றப்பட்டன. தணிக்கை குழுவில் ஊடகத்தினர், சினிமா துறையினர், பேராசிரியர்கள் போன்றோர் சேர்க்கப்பட்டாங்க. பாலியல் தொடர்பான காட்சிகளுக்கு கட்டுப்பாடு அதிகமானது. மாறாக அரசியல் கருத்துக்களை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என புதிய உறுப்பினர்கள் வலியுறுத்தினாங்க. இந்த நிலையில தான் கல்கியின் கதை ஒன்று படமாக எடுக்கப்பட்டது. படம் எடுக்கப்பட்ட காலகட்டத்திலேயே ஆனந்த விகடன் இதழையும் தொடராக வெளிவரவும் ஆரம்பிச்சது. கணவன் மனைவி உறவில் மிக முற்போக்கான கருத்துக்களை சொன்ன இந்த படத்துல கதாநாயகியாக ST சுப்புலட்சுமி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. படத்தின் முடிவுல கதாநாயகி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக முடிவு பண்ணி தேச சேவை செய்ய வாரீர் அப்படின்னு பாடியபடியே போவாங்க. கணவனும் அதே போராட்டத்தில் ஈடுபடுவார். 2 பேருமே கைது செய்யப்படுவாங்க. இந்த திரைப்படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் போது உலக போர் தொடங்கிய நிலையில காங்கிரஸ் அரசு ராஜினாமா செய்தது. இதையடுத்து வந்த ஆங்கில நிர்வாகம் இந்த படத்தை தடை பண்ணாங்க. அந்த திரைப்படம் அப்போது சென்னையில் இருந்த KT திரையரங்கில் ஓடிக்கொண்டிருந்துச்சு. இந்த படத்தை உருவாக்கிய K. சுப்பிரமணியம், கல்கி படத்தை விநியோகித்த SS வாசன் ஆகியோர் ஒரு புதுமையான முடிவெடுத்தாங்க. தடை உத்தரவு கொட்டகைக்கு வந்து சேரும் வரை படம் தொடர்ந்து காட்சிப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாம மக்கள் எல்லோருமே இலவசமாக படத்தை பார்க்க அனுமதிக்கவும் செஞ்சாங்க. தடை உத்தரவு திரையரங்குக்கு வந்து சேர்ந்த போது படம் ஓடிக்கொண்டுதான் இருந்துச்சு. படத்தை நிறுத்த வேண்டுமென காவல்துறையினர் குரல் கொடுத்தாங்க. காட்சி முடியும் வரை படத்தை நிறுத்தவே மாட்டோம் அப்படின்னு மக்கள் பொங்கி எழுந்தாங்க. தியேட்டருக்குள்ளேயே காவல்துறையினர் தடியடி பிரயோகம் செஞ்சாங்க. இந்த நிகழ்வை விடுதலை வேள்வியில் தமிழகம் நூல்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு ராண்டார் கை. 1937 வெளிவந்த மாடர்ன் தியேட்டர்ஸின் பத்மஜோதி திரைப்படத்துல இந்தியாவே இந்தியாவே அப்படின்ற பாடல் இடம்பெற்றது. அதே நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணி
1940 வெளிவந்த உத்தம புத்திரன் திரைப்படத்துல பாரதியாருடைய பாடல் ஒன்று இடம்பெற்றது. வந்து பாயுது காதிலே 1939 வெளிவந்த மாத்ருபூமி அப்படின்ற திரைப்படம் அலெக்சாண்டர் காலகட்டத்தில் நடந்த கதையை மையமாக கொண்டது அப்படின்னாலும் இதன் பின்னணியில் இந்திய சுதந்திரம் குறித்த கருத்துக்கள் இழையோடின. HM ரெட்டி இயக்கிய இந்த திரைப்படத்தில் அன்னையின் காலில் விலங்குகளோ, நமது ஜென்மபூமி போன்ற பாடல்களும் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பாகவே பிராட்வே டாக்கீஸில் சிறப்பு காட்சியை பார்த்த காங்கிரஸ் தலைவர் சத்யமூர்த்தி தேசிய உணர்ச்சி வளர இந்த திரைப்படம் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாளே இந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சத்யமூர்த்தியின் உதவியால் அதற்கு அடுத்த நாள் தடை நீக்கப்பட்டு திரைப்படம் வெளியானது. அதே ஆண்டில் வெளிவந்த பம்பாய் மேல் திரைப்படத்தின் தொடக்கத்திலேயே பாரத மணிக்கொடி வாழ்க, வீர சுதந்திரம் நாடி, வேண்டி வணங்குவோம் கூடி அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருந்துச்சு. படத்தை சம்பத்குமார் இயக்கியிருந்தாரு. அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்த TP ராஜலட்சுமி அவர்கள் 1940 தமிழ் தாய் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவரும் VA செல்லப்பா அப்படின்றவரும் நடித்த இந்த படத்தில் பாரத நாட்டுக்கு ஜே அப்படின்ற வசனங்கள் இடம்பெற்றிருந்தன. சுதந்திர கருத்துக்களுடன் வெளியான இது போன்ற பொழுதுபோக்கு திரைப்படங்கள் போக 1940 ஒரு ஆவண திரைப்படமும் வெளியானது. சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை வகித்த மகாத்மா காந்தியை பற்றிய ஆவண திரைப்படம் அது. இந்த படத்தை AK செட்டியார் உருவாக்கியிருந்தாரு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன அளவில் தொடர்ந்து சுதந்திர போராட்ட கருத்துக்கள் தமிழ் சினிமாவில் அதிகமாகவே இடம்பெற்றுச்சு. நான் இந்த வேலைக்கு போக போறது. நம்ம தலைவர் நேரு பேசுனதை கேட்டீங்கல்ல? ஆமா. நாட்டின் எல்லையை பாதுகாக்க வீட்டுக்கு ஒரு வீரன் தேவைன்னு அவர் அழைப்பு விட்டது நியாயம் தானே? தாத்தா, நான் ராணுவத்துல சேர்றதா முடிவு பண்ணிட்டேன். சுமார் நான் அனுபவப்பட்டவன் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பேசுறா. நாட்டை காக்குறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் போகணுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா நம்ம வீட்டுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தாண்டா. நாடே இல்லைன்னா வீடு எது தாத்தா? குமார், ஏன் தாத்தா நான் மிலிட்டரியில சேர்றேன்னு பயப்படுறீங்களா? என்ன பார்த்தாடா இந்த கேள்வி கேட்கிற? உங்க அப்பா எனக்கு ஒரே மகன். போன சுதந்திர போராட்டத்துக்கு அவனை நான் அனுப்பிச்சேன். சொந்தக்காரங்களெல்லாம் தடுத்தாங்க. யாரையும் லட்சியம் பண்ணாம போனான்னு நான் தான் அனுப்பிச்சேன். அதன் பலன் என்ன ஆச்சு? அவன் குணத்தை கூட நான் கண்ணல பார்க்க முடியாத அந்த இயக்கத்தில் உன் அம்மாவும் போயிட்டான். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் உன்னை வளர்க்கப்பட்ட பாடி எங்களுக்கு தாண்டா தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். தாத்தா, நான் தர்ம யுத்தம் செய்ய போறேன். நம்ம நாட்டு மேல படையெடுத்து வரவனை தடுத்து நிறுத்த உதவி செய்ய போறேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு கெடுதல் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டா குமார், என் அப்பாவுடைய முடிவே எனக்கு வந்தா குமார், எனக்கு கிடைக்கிற புகழை விட உங்களுக்கு தான் தாத்தா அதிக புகழ் கிடைக்கும். தன் ஒரே மகனையும் பேரனையும் நாட்டுக்காக தியாகம் செய்த தியாகி அப்படின்னு உங்களை இந்தியாவே வாழ்த்து. 1947 தொடக்கத்துல இந்தியா விடுதலை பெறுவது உறுதி அப்படின்னு தெரிந்துவிட்ட போது தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் துணிச்சலுடன் சுதந்திரம் குறித்த கருத்துக்களையும் பாடல்களையும் படத்துல வைக்க ஆரம்பிச்சாங்க. AVM தயாரித்த நாம் இருவர் படத்துல பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாடல் இடம்பெற்றது. சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாகவே சுதந்திரத்தை கொண்டாடியது இந்த திரைப்படம். 1947 ஜனவரியில் வெளியான இந்த திரைப்படம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த ஆகஸ்ட் 15 அன்றும் ஓடிக்கொண்டிருந்துச்சு. இதையடுத்து தாயின் மணிக்கொடி பாரீர் பாடலை பதிவு பண்ணி தேசிய கொடி பறக்கும் காட்சியுடன் இணைத்து படத்துல சேர்த்தாங்க. கருப்பு வெள்ளை காலத்துல விடுதலை வேள்விக்கு தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஆளுமைகளை பற்றிய பல திரைப்படங்கள் தமிழ்ல வெளியாகிச்சு. காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளராக தேசியவாத சிந்தனைகளுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட சிவாஜி கணேசன் அவர்கள்
இது போன்ற படங்கள்ல பெரு விருப்பத்துடன் நடிச்சிருப்பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் 1959ஆம் ஆண்டு வெளியானது. திரைப்படத்துல ஆங்கிலேயர்களை பகைத்து கொண்டதால தூக்கு மேடை ஏறிய பாஞ்சலாங்குறிச்சி பாளையக்காரர் கட்டபொம்மனுக்கு திரையில சிவாஜி அவர்கள் புத்துயிர் கொடுத்திருப்பாரு. கட்டபொம்மனிடம் வரி கேட்கும் ஜாக்சன் துரையை பார்த்து ஆவேசமான குரல்ல எம்மோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா அப்படின்னு தொடங்கி அவர் பேசும் நெடிய வசனம் தமிழ் ரசிகர்கள் ஒவ்வொருவரின் மனதிலையும் ஆழமாக பதிந்த ஒன்று. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் ரைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் விடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம். இந்த திரைப்படத்துல செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரை கண்முன் நிறுத்தியிருப்பாரு நடிகர் திலகம். தமிழகம் மறந்துவிட்ட பெரும் தமிழர் வ.உ.சியின் போராட்டம் ஓரளவுக்காவது பொதுவெளியில் நினைவிருக்கிறது அப்படின்னா அதற்கு இந்த திரைப்படமும் ஒரு முக்கிய காரணம். கவியரசர் கண்ணதாசன் தயாரித்த சிவகங்கை சீமை, மருது சகோதரர்கள் அப்படின்னு அழைக்கப்படும் பெரிய மருது சின்ன மருதுவின் தியாகத்தை பதிவு பண்ணது. இந்தியாவின் முதல் சுதந்திர போர் அப்படின்னு அறியப்படும் சிப்பாய் கழகத்துக்கு பல்லாண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களும் தியாகங்களும் தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டன அப்படின்றதுக்கு மறுக்க முடியாத சான்றுகள் மருது சகோதரர்களின் வரலாற்றில் இருக்கு. அதை அனைவருக்கும் கொண்டு சேர்த்தது இந்த படைப்பு. விருது வென்ற திரைப்படங்கள் இன்றைய ஆந்திர பிரதேசத்துல பிரிட்டிஷ் காலனி ஆட்சிக்கு எதிராக ஆதிவாசிகளையும் விவசாயிகளையும் ஒன்று திரட்டி மறைந்திருந்துச்சு. இன்றைய ஆந்திர பிரதேசத்துல பிரிட்டிஷ் காலனி ஆட்சிக்கு எதிராக ஆதிவாசிகளையும் விவசாயிகளையும் ஒன்று திரட்டி மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போரை கையில் எடுத்த பழங்குடி தலைவர் அல்லூரி சீதாராமராஜுவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட தெலுங்கு படம் தான் அல்லூரி சீதாராமராஜு. இந்த திரைப்படம் 1976ஆம் ஆண்டு வெளியானது. கிருஷ்ணா அவர்கள் நடிச்சிருந்த இந்த படம் மிக பெரிய வெற்றியை பெற்றதுடன் நந்தி விருதையும் வென்றது. கேத்தன் மேத்தா இயக்கிய சர்தார் திரைப்படம் 1994ஆம் ஆண்டு வெளியானது. மகாத்மா காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சராக பதவியேற்று இந்தியாவை ஒருங்கிணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கையை பதிவு செய்தது. ஷியாம் பெனகல் இயக்கத்தில் வெளியான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தி ஃபர்கட்டன் ஹீரோ 2004 வெளியான திரைப்படம். இந்தியாவுக்கு வெளியே இருந்தபடி இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போர் தொடுத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வாழ்க்கை திரைப்படம். தன்னுடைய புரட்சிகர கவிதைகளால மக்கள் மனங்கள்ல விடுதலை கனலை மூட்டிய மகாகவி பாரதியாரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஞான ராஜசேகரன் இயக்கிய பாரதி திரைப்படம். 2000ல இந்த திரைப்படம் வெளியானது. சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதையும் வென்றது. தி லெஜெண்ட் ஆஃப் பகத் சிங் 2002ஆம் ஆண்டு வெளியானது. பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு எதிராக ஆயுதமேந்தி போரிட்டு தூக்கு தண்டனை பெற்ற புரட்சி வீரர் பகத் சிங்கின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. ராஜ்குமார் சந்தோஷி இயக்கிய இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக அஜய் தேவ்கன் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் வென்றாரு. கேத்தன் மேத்தா இயக்கத்தில் ஆமிர் கான் நாயகனாக நடிச்சிருந்த மங்கள் பாண்டே தி ரைசிங் 2005ஆம் ஆண்டு வெளியானது. 1857ல் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றி வந்த இந்திய வீரர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரண்டு போரிட்ட சிப்பாய் கழகம் தொடங்குவதற்கு முக்கிய பங்களிப்பை செலுத்திய மங்கள் பாண்டேயின் சாகசங்களை பதிவு செய்தது. எம்.டி. வாசுதேவன் நாயர் திரைக்கதை எழுதிய பழசி ராஜா 2009ஆம் ஆண்டு வெளியானது. கிழக்கிந்திய கம்பெனி விதித்த அந்நியாய வரிக்கு
எதிராக வெகுண்டெழுந்து போர் புரிந்த கோட்டயம் அரசர் கேரளவர்மா பழசிராஜாவை பற்றிய மலையாள திரைப்படம். இதுல மம்மூட்டி அவர்கள் நாயகனாக நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படம் 4 பிரிவுகள்ல தேசிய விருதுகளை வென்றது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதிலுமிருந்து பொதுமக்களை திரட்டி அகிம்சை வழியிலான போராட்டத்தை வழிநடத்திய மகாத்மா காந்தியை தேச தந்தை அப்படின்னு நாம் அழைத்தாலும் அவருடைய தன்னிகரற்ற வாழ்க்கையை திரைப்படமாக பதிவு செய்த பெருமை ரிச்சர்ட் அட்டன்பரோ அப்படின்ற ஆங்கிலேய இயக்குனருக்கே கிடைத்தது. பென் கிங்ஸ்லி காந்தியாக வாழ்ந்திருந்த காந்தி திரைப்படம் 1982ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படம் 8 பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகளை வென்றது. சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை கதை கருவாகவோ சில காட்சிகளாகவோ பயன்படுத்தி கொண்ட ஏராளமான திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. சிவாஜி அவர்கள் நடித்த ராஜபாட் ரங்கதுரை இந்த திரைப்படத்தில் ஒரு நாடக காட்சியில் கொடிகாத்த குமரனின் தியாகத்தை நினைவூட்டியிருப்பாரு. ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் திரைப்படம் 1996ஆம் ஆண்டு வெளியானது. திரைப்படத்தில் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்து போரிட்ட தமிழராக கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்திய தேசிய இராணுவத்தினருடன் நேதாஜி இருப்பது போன்ற நிஜ காணொளி துணுக்குகள் படத்தில் இடம்பெற்று. ஓகே வியூவர்ஸ், சினிமாவில் சுதந்திரம் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேசபக்தி, சுதந்திரத்தின் உணர்ச்சி, இதை சினிமா மூலம் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க படைப்பாளிகள் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த ஷோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் யாதவி.